இன்னைக்கு சண்டேங்க. குயிக்காக ஒரு பிரியாணி செய்யலாங்க. முதல்ல நல்லா கறியை கழுவி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தயிர் சேர்த்து கிளறி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அப்புறமா புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்து குறைப்பாக அரைச்சிக்கலாம். நல்ல அகலமான பாத்திரத்தில் ஆயிலும் நெய்யும் ஊற்றி அதில் பச்சை மிளகாய், புதினா, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து பெரிய வெங்காயத்தை நல்லா அதில் சேர்த்து வணக்குங்க. பிரியாணியோட ரகசியமே பெரிய வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர்றதாங்க. அது வரைக்கும் வணக்குங்க. அது வணக்கினோன்னு நம்ம அரைச்ச விழுத போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. கிளறினோன்னு 2 தக்காளி அரைச்சி வச்சு அதையும் அதில் போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ அதில் தேவையான உப்பு, மிளகாத்தூள், கறி மசால் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஊற வச்ச கறியை அதில் சேர்த்துக்கிறாங்க. கறியை சேர்த்து நல்லா வணக்குங்க. இப்போ கொஞ்சமாக தயிர் போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. தயிரை ஊற்றி கிளறினோன்னு அதிலிருந்து தண்ணியும் ஆயிலும் பிரிஞ்சு விடுங்க. இது கொஞ்ச நேரம் கறி வேகிட்டுங்க. அந்த பக்கமாக இன்னொரு கடாயை வச்சு அதில் கழுவி விட்ட ஜீரக சம்பா அரிசியை நெய்யில் இந்த பக்கமாக அந்த பக்கமாக போட்டு நல்லா பரட்டி எடுங்க. இப்போ இந்த அரிசியை எடுத்து கறி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பிரியாணியோட சீக்ரெட்டு வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகிறதும் இந்த அரிசியை நம்ம இந்த கறி வேக வச்ச தண்ணியில் கிளறது தாங்க. இந்த மாதிரி செய்யும்போது அரிசி நல்லா பொல பொலன்னு வருங்க. இப்போ தேங்காய் பால் 1 டம்ளரு, நார்மல் தண்ணி 1 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு இந்த விகிதத்தில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சரி பார்த்துக்கோங்க. வெட்டி வச்ச புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டு சிம்முலையே ஒரு அரை மணி நேரம் வைங்க. நான் இப்படி தாங்க தம் போடுவேன். இப்போ தம் போட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இப்படி தாங்க இருக்கும். நல்லா பொல பொலன்னு உதிரியாக கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. இது தாங்க திண்டுக்கல் பிரியாணியோட ரகசியம். நீங்களும் இதை மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.